ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். மேலும் இவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேமோட ஒரு கேம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் வந்து நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்குவிட் கேம் அன்லிஷ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸில் என்ன மாதிரி கேம் இருக்கோ அந்த மாதிரி கேம் தான் பேஸ் பண்ணி இதில் கார்ட்டூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் லைட், க்ரீன் லைட் அந்த மாதிரி கேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஜம்பிங் கேமு, அப்புறம் அந்த கிளாஸில் போகிறது, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சும்மா ஒரு ஃபன்னுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்குவிட் கேம் நம்ம டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்குவிட் கேம் அன்லிஷ்ட்னு வந்துடுது. ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ப்ளே கொடுத்து உள்ளே போயிடலாம். நெட்ஃப்ளிக்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. சும்மா அந்த ஒரு கான்செப்ட் அவ்வளோதான். ஸ்குவிட் கேமில் வந்து என்ன ஒரு கான்செப்டோ அதே கான்செப்டை நம்ம வந்து இந்த கேமில் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பப்ஜி மாதிரி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி அந்த மாதிரி யாரும் உட்காந்து அந்த ஒரு சிலர்லாம் மணிக்கணக்கில் விளாடுவாங்க. அந்த மாதிரிலாம் இதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணுது. நானும் ஒரு 2 நாள் விளையாண்டு பார்த்தேன். 2 நாளாக நமக்கு கொஞ்சம் போர் தான் அடிச்சுது. சரி, ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம யூசர் நேம் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ப்ளே கொடுத்துடலாம். இதில் ஒவ்வொரு கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் மொத்தத்தில் ஒரு 32 பிளேயர்ஸ் வந்து இதில் வருவாங்க. எக்ஸாக்டாக அதில் வந்து இதே மாதிரி தான் காட்டுவாங்க. அதே மாதிரி டைஸ் மாதிரி போட்டு அதில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, பிளேயர் நம்பரோட அந்த வெப் சீரிஸில் காட்டுவாங்க. இதுலேயே அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ் எல்லாரோட ஃபோட்டோஸ், அதாவது கார்ட்டூன் அனிமேஷன் இமேஜஸ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதில் சென்டரில் இருக்கிறது நம்மளை சுற்றி 31 பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 32 பிளேயர்ஸ் வந்த உடனே டேரெக்டாக நம்மளை கேமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, 32 பிளேயர்ஸ் வந்தாச்சு. ஓகே, கேமுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அந்த கேம் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்ட்லேருந்து நம்ம அந்த எண்டு வரைக்கும் நம்ம போகணும். அதில் வந்து கிளாஸில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்க வந்து வின்னர் வருவாங்க. ஸோ அதில் 32 பிளேயர்ஸும் ஜம்ப் பண்ணி போகும்போது யார் போகும்போது கிளாஸ் உடையாமல் போயிட்டுருக்கோ அந்த பாதையில் நம்மளும் பின்னாடி போனால் நம்மளும் வந்து சர்வே பண்ணலாம். இதுதான் அந்த கேமோட ரூல்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த கேமை நம்ம பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கிளாஸ் உடையலை, அப்புறம் ரைட் சைடில் கிளாஸ் உடையலை. இந்த மாதிரி நம்ம வந்து ஜம்ப் பண்ணி போகணும். ஸோ இதே மாதிரி இவங்க நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு டாஸ்க்லையும் நம்ம வின் பண்ணி யார் கடைசி அவங்க கொடுத்துருக்க டயத்துக்குள்ளே நம்ம வந்து கேமை முடிக்கிறோமோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.